வணக்கம். இன்றைய தினம் 28 நவம்பர் 2024. டைம் வந்து 9:21 ஆகுது. செகண்ட் கேண்டில் ஹை அண்ட் லோ மார்க் ஆகிருக்கு. செகண்ட் கேண்டில் ஹையை கட் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் பை ஆகும், லோவை கட் ஆப்ஷனா புட் ஆப்ஷன் பை ஆகும். செகண்ட் கேண்டில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த சைடு போகுதுன்றது. நேரம் பார்க்குறோம் சரியாக 9:40 ஆகுது. இன்னும் நமக்கு செகண்ட் கேண்டலுடைய ஹையோ அல்லது லோவோ வந்து எதுவுமே வந்து உடைக்கலை. இப்போ தான் வந்து ஹை ப்ரீச் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டிலும் ஹையை கட் ஆகும்போது கால் ஆப்ஷன் பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி போகுதுன்றத பார்க்குறோம். நியர்லி வந்து உடைக்க போகுது. இப்போது ஹை கட் ஆக போகுது. ஆல்கோவில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த ஆர்டரும் எடுக்கலை. 540 அதாவது 52 540 கட் ஆச்சுன்னா நமக்கு வந்து சிக்னல்ஸ் வர ஆரம்பிக்கும். பார்க்குறோம் 52 540 கட் ஆகுதான்றதை பார்க்கலாம். பை சிக்னல் வந்திருக்கு பார்க்குறோம். ஆல்கோவில் எடுத்திருக்கு பார்க்குறோம். அலைஸ் ப்ளூடைய டெர்மினலில் பார்ப்போம். அலைஸ் ப்ளூ டெர்மினலில் பார்க்குறோம். 53,300 கால் ஆப்ஷன் 2 லாட் எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம் 200 ரூபா கிட்ட எம்டிஎம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு தடவை பை வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு, ரெண்டாவது தடவை பை வந்து மேலே போயிட்டுருக்கு. நம்ம அல்கோடைய ஆர்டர் புக் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு தடவை எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. ரெண்டாவது தடவை வந்து 3 லாட் எடுத்து இப்போ போயிட்டுருக்கு மேலே. எம்டிஎம் பார்க்குறோம் ஒரு 1500 கிட்ட ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு மேலே. பார்ப்போம் 1200 1300 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். $2000 கிட்ட போயிட்டுருக்கு ப்ராஃபிட். இப்போது 2200 கிட்ட போயிட்டுருக்கு. 3 லாட் இருக்கு. இன்னொரு 20 பாயிண்ட் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். ஏன்னா 52,650 இருக்குது. நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா 52,655. இன்னொரு 3 பாயிண்ட் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. ஆனால் கரெக்டாக 55 போகலை. 48 49 இந்த மாதிரி ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஒரு 2 பாயிண்டில் மிஸ் ஆகிருக்கு. திரும்ப வந்து 655 வந்தால் கட் ஆகிடும். 641 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகுது. அதாவது 52,640 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. 655 வந்தால் கட் ஆகிடும். நமக்கு சார்ட்டில் பார்ப்போம். ஹை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 654 வரையும் போயிருக்கு. இப்போ 644 போயிருக்கு. கட் ஆயிடுச்சு நமக்கு கிளியராக தெரியுது. ஆர்டர் புக் பார்க்குறோம். ஆர்டர் புக்கில் போன உடனே கிளியராக தெரியுது. 662 போன உடனே கட் ஆகிருக்கு. ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். $1,979 2000 கிட்ட ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ஆர்டர் புக் பார்க்கலாம். அது ஸ்பைக் போகும்போது என்ன ரேட்டில் கட் பண்ணியிருக்குன்றதை பார்ப்போம். 635க்கு கட் பண்ணியிருக்கு. 576 பை 635 செல் ஆகிருக்கு. 3 லாட்டு. எம்டிஎம் பார்க்குறோம் 2000 கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு அடுத்தது ஏதாவது கால் எடுக்கு. நேரம் பார்க்குறோம் சரியாக 10:34 ஆகுது. நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஹவர் கழிச்சு நமக்கு கரெக்டாக வந்து நம்முடைய நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவர் பிரேக் அவுட் வந்து நடந்து டேரெக்டாக கீழே வந்து டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிருக்கு. பார்க்குறோம். நம்ம ஆர்டர் புக்கை பார்த்தா நமக்கு தெரியுது தெளிவாக. 24,236க்கு நமக்கு ஷார்ட் எடுத்தது. 24,180க்கு நமக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்க்குறோம். ஆர்டர் புக்கில் பார்க்குறோம். அதே போல் நிஃப்டிலையும் வந்து ஷார்ட் எடுத்திருக்கு. இப்போது 2 லாட்டு நிஃப்டிலையும் பார்க்குறோம். பேங்க் நிஃப்டியில் வந்து இப்போ திரும்ப புதுசாக ஷார்ட் எடுத்திருக்கு. நிஃப்டியில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து 87 ரூபா பை ஆகி 105 ரூபாய்க்கு வந்து விற்றுருக்கு. இப்போது இந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து 51,600 புட் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்கு. நம்ம பார்க்குறோம் கிளியராக. சார்ட் ஒரு தடவை பார்க்கலாம். சார்ட் ஒரு தடவை பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக இப்போ செல் சிக்னல் வந்திருக்கு. காத்தால வந்து பை சிக்னலில் வந்து டார்கெட் அச்சீவ் ஆச்சு. இப்போ செல் சிக்னல் திரும்ப எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம்.
418 எடுத்தது 421 போயிட்டுருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம் 3000 கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம் கரெக்டாக இப்போ எடுத்த நிஃப்டி கூட நல்லா கீழே போயிட்டுருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. கரெக்டாக இப்போ தான் இந்த நிமிஷம் வந்து அச்சீவ் ஆகிருக்கு. 10:37க்கு 428 எடுத்தது 293 அச்சீவ் ஆகிடுச்சு டார்கெட்டு. டேஷ்போர்டில் பார்க்குறோம். இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். ஆர்டர் புக் பார்த்தோன்னா நமக்கு கிளியராக தெரியுது. இந்த இடத்துல பார்க்குறோம் 418க்கு பை ஆனது, 448க்கு வந்து வித்திருக்கு புட் ஆப்ஷனை 2 லாட்டு. எம்டிஎம் பார்க்குறோம் 3800 கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. இதோட நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.